ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான நட்ஸ் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பாதாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்க போகிற எல்லா பொருளுமே நம்ம ஈச் 100 கிராம்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம பாதாம் எடுத்துக்கும் போது நம்ம நல்லா தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதை ஹாட் வாட்டரில் நம்ம பாதாமை ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை எடுத்தோம்னா நல்லா ஈஸியாகவே அந்த தோல் ரிமூவ் ஆயிரும். ஒரு சிலர் தோலோடு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பாதாம் எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லதோ அதே அளவு அந்த கெட்டது வந்துட்டு அந்த தோல் நம்ம இன்டேக் பண்ணுறதுனால ஆகுது. ஸோ இந்த தோலோடு சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த கேன்சர் வர அளவுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கம்பல்சரி நம்ம தோலை எடுத்துகிட்டு தான் அந்த பாதாமை சாப்பிடணும். ஃபஸ்ட்டு வால்நட் எடுத்திருக்கேன். நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது முந்திரி, பிஸ்தா, இது ரெண்டுமே நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட நட்ஸ் பவுடராக இருக்கட்டும் இல்லைனா ப்ரோட்டீன் பவுடராக இருக்கட்டும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கையாலே அவங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மக்கானா, அதுக்கப்புறம் ஓட்ஸு, இது ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். என்னோடய குழந்தைங்களுக்கு 1 வயசு 1.5 வயசு இருக்கும் போது அவங்க ஜங்க் ஃபுட்ஸ்க்கு ரொம்பவே அடிக்டாக இருந்தாங்க. குர்குரே, லேஸு, அதுக்கப்புறம் ஜெம்ஸு, சாக்லேட்ஸு, இந்த மாதிரி அவங்க கடையில் வாங்கி சாப்பிட்டு நல்லாவே ரொம்ப அடிக்டாக இருந்தாங்க. அவங்கள எப்படிரா மாற்றுறதுன்னு நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம எப்பொழுதுமே இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுன்னு குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே நம்ம டீச் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய குழந்தைங்க மாற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மாசா, இது மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸும் சரி, அதெல்லாம் ரொம்ப கெமிக்கல் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் அவங்கள்ட்ட போட்டு காமிப்பேன். யூடியூப் வீடியோஸ் எல்லாமே போட்டு காமிப்பேன். அதை பார்த்துட்டு அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னோடய குழந்தைங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அவங்க கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி அம்மா பழம் மட்டும் வாங்கிட்டு வரேம்மா, வேறு எதுவுமே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி பழங்கள் மட்டும்தான் வாங்கிட்டு வருவாங்க. நட்ஸை நம்ம அரைக்கும் போது ஒரு 75% மட்டும்தான் நம்மளால் அரைக்க முடியும். நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணலாம், நல்ல நேவாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணும் போது அது நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு கிரைண்ட் ஆனாலே போதும். மக்கானாவையும் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் ஓட்ஸு, பனங்கற்கண்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுலேயும் கொஞ்சமாக போட்டு அதையும் அரைச்சி இந்த நட்ஸ்லேயே கொட்டியாச்சு. என்னோடய குழந்தைங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்குங்கிறதுனால நான் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கோகோ பவுடர் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைனா மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை 30 நாள் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரு டெய்லி நம்ம யூஸ் பண்ண ஒரு 50 டேஸ்லேருந்து 20 டேஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த பவுடருக்கு வரும். குழந்தைங்க சாப்பிட்ற 3 வேளை உணவையுமே நம்ம ரொம்பவே கவனம் எடுத்துக்கணும். அவங்களுக்கு ஒவ்வொரு வேலையுமே ஆரோக்கியமாக கொடுக்குறோமான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெயின் அடைவாங்க. குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ சின்னதாக அவங்க தவறு செஞ்சிட்டாலும் கூட அவங்கள உட்கார வச்சு அவங்கள ஹார்ஸாக அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணாமல் அவங்கள்ட்ட இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம பொறுமையாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்ல நம்ம பேச அவங்களுக்கு குழந்தைங்களுக்கே நல்லாவே மைண்டில் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. இது நல்லது இது கெட்டது அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே மைண்டில் செட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போக அவங்க லைஃப்பில் நல்லாவே ஒரு சேஞ்சஸ் நம்மளுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளையும் கொடுத்து அவங்கள நல்ல பாதையில் நம்ம வழி நடத்தும் போது அவங்க நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம பெரிய சாதனையை அவங்க அடைவாங்க. நட்ஸ் பவுடரை நல்ல சூடான பாலில் 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் இந்த நட்ஸ் பவுடரை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இது இயர்லி மார்னிங் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் 6 to 7க்குள்ளே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அன்டைமில் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நட்ஸ் வந்துட்டு செரிக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈவினிங் 6 மணிக்குள்ளே கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.